வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு 3D பாப்அவுட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் CC 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப்பில் இந்த மொபைல் இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஸ்பேஸில் லேயர்ஸை காணும், அந்த மாதிரி நிறையா மிஸ்மேட்ச் ஆகுது. நார்மலாக இருக்க ஒர்க் ஸ்பேஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும். பிகாஸ் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணப்போ இந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிட்டேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விண்டோவில் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் ரீசெட் எசென்ஷியல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பழைய மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த மொபைலோட ஸ்க்ரீனை மட்டும் தனியாக ஒரு லேயரில் டூப்ளிகேட் பண்ணி எடுக்கணும். ஸோ லேசர் டூலை ஹோல்டு பண்ணிங்கன்னா கீழே பாலிகனல் லேசர் டூல்னு இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி, பிகாஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போட போகிறோம், அதனால தான் இந்த டூல் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ரீனை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம செலெக்ஷன் மட்டும் பேக்ரவுண்ட்லேருந்து தனியாக ஒரு லேயர் டூப்ளிகேட்டாக வந்துடும். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஸ்குரில் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இந்த 2 இமேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்குரில் லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு வச்சா போதும், அதனால் இந்த சைஸ்க்கு வச்சுக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் ஸ்குரில் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றது நமக்கு இப்படி பார்த்தா தெரியாது. ஸோ இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 45 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் எந்த இடத்துல உட்காரணும் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் இருக்குன்னா அதில் இந்த இடத்துல உட்கார மாதிரி வச்சுக்கலாம். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஒப்பாசிட்டியை 100% வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்க்ரீன் லேயரில் ஸ்குரில் வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த 2 லேயருக்கு இடையிலே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கிளிப் ஆகிடும். ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜே வந்து தெரியும் இந்த இடத்துல தெளிவாக. ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக உள்ளார இருக்கணும். இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன் இதே லேயரை. இந்த லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதுலேருந்து கட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ரூட்லேருந்து இந்த பேக்கில் இந்த ஸ்குரிலோட பேக் இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணணும். ஸோ நான் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரூட்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+Enter கொடுத்துக்கிறேன். நம்ம செலெக்ஷன் இல்லாத கீழே இருக்க இமேஜ் எல்லாத்துலேயுமே வந்து பழைய இமேஜே ஃபில் ஆகிடும். இந்த செலெக்ஷன் மட்டும்தான் இந்த மாதிரி பாப் அவுட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பாப் அவுட் ஆகிறத மட்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்குரிலில் நம்ம கட் பண்ணது வந்து ஃபர்ரெல்லாம் தெரியாமல் கட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ப்ளைனாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எட்ஜஸ்க்கெலாம் வந்து ஃபெதர் கொடுக்கணும். இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணி பாப் அவுட் மட்டும் எடுத்தோம்ல, இந்த லேயரில் இருக்க பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டென்சிட்டி ஃபெதர்னு. இந்த ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ இந்தளவு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ரை வந்து லைட்டாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சா ஃபர் ப்ரஷ் என்கிட்ட இருக்குது. இந்த ப்ரஷ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிளர்ரியாக வரும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த லேயருக்கு வந்து ஃபெதர் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த லேயரில் பெயிண்ட் பண்ணாமல் Ctrl+J போட்டு இதை அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கில் இருக்க செலெக்ஷனை வந்து இப்போ டெலீட் பண்ணணும். ஸோ foreground கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பியூரான ஒரு பிளாக் மாஸ்க் தான் இருக்குது. இப்போ foreground கலர் ஒயிட் வச்சுட்டு ஃபெதரை வந்து 0 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸை ஒரு மீடியமான சைஸாக வச்சுட்டு லாங்லேருந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபர் வந்து பெயிண்ட் பண்ணல. இந்த இமேஜில் இந்த ஸ்குரிலுக்கு அப்புறம் இருக்க பார்ட்ஸை வந்து இந்த ஃபர் ப்ரஷ் சைஸுக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்போ இந்த இடத்துல நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட மீதி தான் நம்ம ரிவீல் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதனால் இந்த மாதிரி ஃபர் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமேஜ் வந்து கொஞ்சம் உள்ளார கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வெளியில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஃபர்ராக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஃபர் ப்ரஷ் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து இந்த மாஸ்கோட ஃபெதரை வந்து நம்ம லைட்டாக ரெடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட எட்ஜஸ் வந்து ஃபெதராக இருக்குது. ஃபர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது.
ஸோ இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு வெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஸ்க்ரீனை மட்டும் கட் பண்ணி தனியாக ஒரு லேயரில் வச்சோம். ஸோ அதோட எட்ஜஸ்லாம் எல்லா சைடுமே ஷார்ப்பாக இருக்குது. அதை லைட்டாக வந்து எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷோட டைப் வந்து சாஃப்ட் ரவுண்ட் வச்சுக்கிறேன். நார்மலான சாஃப்ட் ப்ரஷ் தான். 4-1 கலர் பிளாக் வச்சுட்டேன். தென் இந்த எட்ஜஸில் மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணலாம். இப்போ கீழே வந்து ஷேடோ பெயிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளிப்பிங் மாஸ்க் போட்டு வச்சுருக்க லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ரவுண்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த டாட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ரஷோட ஷேப் இந்த மாதிரி மாறிடும். தென் சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் ப்ரஷோட ஹார்ட்னஸ் வந்து 0வாக இருக்கணும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரஷோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 66 வச்சுக்கிறேன். தென் இந்த இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்குரிலோட ஷேடோ கீழே படுற மாதிரி அண்ட் ஸ்குரில் மேலே லைட்டாக படுற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேடோ நல்லா பிளரியாக தெரிகிற அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 84 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்தளவு ஓகேன்னு தோணுது. இப்போ இதை ஹைட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஓவராலாக டாப்பில் இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பாலிகனல் லேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மொபைலோட இந்த சைட் ஸ்க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சைடை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் வித்து டிரான்ஸ்பேரண்ட் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலரை கீழே இருக்கிறது கலர், மேலே இருக்கிறது ஒப்பாசிட்டி. கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாற்றிடுங்க. பியூர் ஒயிட்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ரைட் சைடில் மேக் ஷூர் ஒப்பாசிட்டி 0வாக இருக்கணும். தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ கிரேடியன்ட் டூலை வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் அப்ளை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் மேலே வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு 72.6 கொடுத்துக்கிறேன் பிக்சல்ஸ். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதையே கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடில் கொண்டு போய்க்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து இதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இந்த லேயர் வந்து இப்போ ஸ்குரிலுக்கு மேலே வருது. ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த 2 ஸ்குரில் லேயர் கட் பண்ணோம்ல அதுக்கு கீழே கொண்டு போய்க்கலாம். அடுத்து டாப்பில் ஓவராலாக கலர் பேலன்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே எல்லோ சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஷேடோஸும் அதே மாதிரி ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கீழே இங்கே ப்ளூ சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. தென் ஹைலைட்ஸ் இது வந்து ப்ளூ சைடில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக ரெட் தீமில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். தென் டாப்பில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே சேர்ந்து ஒரே லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 2 or 3 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்சர் அப்படின்றத நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 53 கொடுத்துக்கிறேன். தென் கிளாரிட்டி அப்படின்றத நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வைப்ரன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேரெக்டாக கலர் மிக்சர் வந்துட்டு இதில் ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூ வந்து நல்லா ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த க்ரீன் வந்து நல்ல ஒரு லீஃப் க்ரீனாக கிடைக்கும். அண்ட் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ரெட் கலரை இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லோட் 3D லெட் ஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே உள்ள டென்ஷன் க்ரீன் 3DL அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதோட ஒப்பாசிட்டி வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 கலரும் பேலன்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு 42 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.